நிச்சயமாக ராஜேஸ்வரி, கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி கூண்டாக கலைக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக அக்கட்சியின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அப்பொழுது அவர் கூறியதாவது, ஒட்டுமொத்த கோவை வடக்கு மாவட்டமும் கட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளோம். இப்பொழுது பொறுப்பாளர்கள் விலகுகிறோம். மக்கள் இன்றும் அந்நியனாகவே எங்களை பார்க்கின்றனர். உறவினர்கள் கூட எங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். மற்றும் கொங்கு மண்டலத்தில் அருந்ததியினர் சமூகத்தை பற்றி சீமான் பேசுவது களத்தில் உள்ள எங்களை போன்றவர்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. வேட்பாளர்கள் தேர்தல் செய்ய உள்ள நிலையில் வழி நடத்தக்கூடிய அடுத்த கட்ட தலைமை இல்லை ஆகிய காரணங்களால் விலகுகிறோம். கோவை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்களில் 20 பேர் விலகுகிறோம். எங்களுடைய பணிக்கு மதிப்பில்லை. மலையாளம் மற்றும் தெலுங்கு, கன்னடா என பல மொழியில் பேசுபவர்கள் சமூகத்தினர் உள்ளனர். அவர்களுடன் நண்பர்களாக பணியாற்றி வருகின்றோம். ஆனால் கொங்கு மண்டலத்தில் மட்டும் பேசுவது, அருந்ததி சமூகத்தை பற்றி பேசுவது களத்தில் உள்ள எங்களின் பிரச்சனையை விளக்குகிறோம். கொங்கு மண்டலத்தில் மொழி ரீதியாக பேசுவதை ஏற்றுக்கொள்வதில்லை. 15 ஆண்டுகளாகவே ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். சீமான் வெற்றி பெறுவார், அதிகாரத்தில் வருவார் என்று எண்ணினோம். கொள்கை பார்த்து வந்தோம். ஆனால் அதற்கு மாற்றாக முன்னும் பின்னாக செயல்படுகிறார். உள்ளூர் பிரச்சனையை தலைமைக்கு சொல்ல ஆள் இல்லை. ஒன்றாக பிரச்சனைகளை சொல்லி வருகின்றோம். தென் மாவட்டங்களில் சீமான் 2 சமூகத்திற்கு பிரிவு ஏற்படும் வகையில் பேசுகிறார். கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர் தொடர்பாக பேசுகிறார். கொள்கையில் இருந்து விலகுவதால் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி.